ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வடகரி எண்ணெயில் பொரிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வடகரி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இது இப்படி முழுசாகவே சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பேலன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 3லேருந்து 4 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போது இந்த பருப்பை நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பை முழுசாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. இதை இப்போது நம்ம ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி சின்ன வடைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற வடையை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த வடையில் மேலே வந்து நல்லா ஷைனிங்காக தெரியும். இப்படி தெரிஞ்சுது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்களோட கை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன பீசஸாகவே உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உதுத்து எடுத்துட்டேன். அங்கங்கே கொஞ்சம் பெரிய பீசஸ் இருந்தால் போதும். மற்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போது வடகரி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் பூ, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வடையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா, அதே 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி கட்டாயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற அதே வாசனையோடு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் கழுவுனதும் அது கூடவே வந்து பருப்பு ஊற வச்ச தண்ணியும் மெஷர் பண்ணி 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். வடை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான வடகரி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.